நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருங்க, அவர் நல்லா அனுபவிச்சு சொல்றாருங்க. அவர் தெரிந்து கொள்ள பாத்திரம் என்று ஆண்டு சொல்லியிருக்கார் 9ஆம் அதிகாரத்தில். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அவர் தமஸ்கு போகிற வழியில் ஆண்டவராக இயேசுக்கு சந்திக்கிறாரு. சவுலே சவுலே, என்னை ஏம்பா நீ துன்பப்படுத்துகிறாய்? நான் எப்போ உங்களை துன்பப்படுத்தினேன்? என் ஜனங்களை, என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறது டைரக்டாக நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் அங்கே ஒளியாக வெளிச்சத்தை கண்டு அவர் கண்ணு தெரியாமல் போகுது. கண்ணு திறக்கும்படியாக அனனியா பாஸ்டர்கிட்ட ஆண்டவர் தரிசனத்தோடு சொல்றாரு. அவர் அனனியா பாஸ்டர்கிட்டையும் போறாரு. அவர் அனனியா பாஸ்டர் சொல்றாரு, நான் சவுலை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேக பேர் அடிக்கிறது, உதைக்கிறது, அல்லையில சொன்ன வாயில் அடிக்கிறது, ஸ்தோத்திரம் சொன்ன கால் அடிக்கிறது, அப்படின்ற மார்க்கத்தை அவர் அவ்வளோ காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறது நான் கேள்விப்பட்டேன் என்று ஆண்டவருக்கு என்ன பண்றாரு? அனனியா பாஸ்டர் அறிவுரை சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதியர்களுக்கும் நான் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக என் நாமத்து நிமித்தம் அவன் படப்போகிற பாடுகளை நான் காண்பிப்பேன் என்று சொல்றாரு. எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? எந்த கிறிஸ்தவர்களை அவர் அடித்தாரோ அதே கிறிஸ்தவத்துக்காக இவர் அடி வாங்கிறத பார்க்கிறோம். அவர் அனுப்பிச்சு சொல்றார் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில், மனுஷன் எதை விதைக்கிறானோ நான் விதைச்ச முன்னாடி இப்ப நான் அதே அறுக்கிறேன்.